ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வைத்து அது நல்லா சூடானதும் ஒரு பவுல் பச்சரிசி மாவு அதில் சேர்த்து அதை நல்லா வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கணும். அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வறுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அரை முடி திருவின தேங்காயையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பவுல் வெல்லம், 1.5 பவுல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது கூட ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து அது நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவு அதில் சேர்த்து அதை நல்லா கிளறி விடணும். அது நல்லா கிளறினதுக்கப்புறம் அது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் எள்ளையும் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை மூடி போட்டுறணும். இப்போ ஓப்பன் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு நல்லா அதை கட்டி இல்லாமல் பிசைஞ்சு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடித்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு இட்லி தட்டை வச்சு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் சுவையான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.